ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வருவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் 4.5 ஆண்டுகளுக்கு பின்னர் ஞானோதயம் வந்தது போல சட்டமன்றத்தில் வீரவசனம் பேசி உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைப்பதாக கூறியது மக்களை ஏமாற்றும் நாடகம் என்பது அம்பலமாகியுள்ளது. ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் ஆணவ படுகொலைகளும் சாதிய தாக்குதல்களும் தொடர்ந்த வண்ணம் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் 240 கொலைகளில் 45 சாதிய பழிவாங்கல் கொலைகள் நடந்துள்ளன. பெரும்பாலான வழக்குகள் விசாரணையிலேயே தொங்கிக் கொண்டிருப்பதால் குற்றவாளிகள் தப்பித்து வருகின்றனர். ஆகஸ்டில் கவின் படுகொலை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை அடுத்து கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என மக்கள் கேள்வி எழுப்பியதால் கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி சாதிய கொலைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைப்பதாக சட்டப்பேரவையில் வீரவசனம் பேசி அறிவித்தார் ஸ்டாலின். சுமார் 1 மாதத்திற்கு பின்னர் தற்போதுதான் அந்த குழுவிற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அந்த குழு 90 நாட்களில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும் என கூறப்பட்டுள்ளது. 3 மாதங்களில் குழு அறிக்கையை தாக்கல் செய்து விடுமா அல்லது கால அவகாசம் நீட்டிக்கப்படுமா என்பது காலத்திற்கே வெளிச்சம். அப்படியே அந்த குழு 90 நாட்களில் அறிக்கையை தாக்கல் செய்தாலும் இந்த அரசு அதை அமல்படுத்துமா என்பது $1 மில்லியன் கேள்விதான். அதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. அதில் மிக முக்கியமானது கல்வி நிலையங்களில் அதிகரித்து வரும் சாதிய பாகுபாட்டையும் வன்முறைகளையும் தடுக்க நீதிபதி சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையே. சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 610 பக்கங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கையை இன்னும் ஸ்டாலின் அரசு அமல்படுத்தாமல் வைத்திருப்பதே இந்த அரசு சாதிய வன்முறைகளில் எந்த அளவிற்கு அலட்சியம் காட்டுகிறது என்பதற்கு சான்றாகும். கரூர் துயர் சம்பவத்தில் இரவோடு இரவாக தனிநபர் ஆணையத்தை அமைத்து விசாரணையை தொடங்கிய ஸ்டாலின் அரசு பாஷா தலைமையிலான குழுவை அமைக்க ஏன் 1 மாதம் எடுத்துக்கொண்டது என்ற கேள்வியும் மக்களிடம் பல்வேறு விமர்சனங்களையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. வீரவசனம் பேசிவிட்டு 1 மாதம் தூக்கத்தில் இருந்த ஸ்டாலின் அரசின் இந்த செயல் சாதிய கொலைகள் குறித்து கண் துடைப்பு நாடகம் செய்வதையே காட்டுவதாக சாடுகிறார்கள் மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணுவாசகன்.